ஆதியாகமம் 15 முதல் வார்த்தை. சோத்திரம். அதில் கடைசி சென்டென்ஸ் கரெக்டாக வாசிங்க. அதான், உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். அதுதான் அந்த வார்த்தை. கர்த்தர் அதை உணர்த்தினபடினாலே எடுத்துக்கொள்ளுகிறோம். நம்முடைய தேவன் உணர்த்துகிற தேவன். காரணம் என்ன? அவர் ஜீவிக்கிறவர். அவர் ஜீவிக்கிறபடினால்தான் நான் உணர்த்த முடியும். செத்துப்போன ஒரு ஆள் போய் இன்னொருத்தனை உணர்த்த முடியுமா? எடா ஒழுங்கா போடா ரோட்டில் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒருத்தன் அப்படி சொல்கிறார், ஒழுங்கா பார்த்து போங்க அப்படின்னு சொல்கிறார். எப்படி சொல்ல முடியும்? அவர் ஜீவிக்கிறதுனால தான். அவர் உயிரோடு இருந்தால் தான் இன்னொருத்தட்ட சொல்ல முடியும். அதுபோல் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு மகா பெரிய பலனே ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதில் பெரிய பலன்னா அது கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் உள்ளே போகலாம். பலனே ஒரு ஆசீர்வாதம். பெரிய பலன், மகா பெரிய பலன். பரீட்சையில் பாஸ் பண்ணிட்டு டிகிரி வாங்குறது பெரிய காரியம். அதில் ஒரு 90 மார்க் எடுத்து அது பெரிய கோல்டு மெடலோடு வர்றாருன்னு வெளியில். அதுபோல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் நமக்கு ஆபிரகாமுக்கு சொன்னதை நமக்கும் அது பொருத்தம். ஆபிரகாம் தான் சொன்னாருன்னு சொல்லிட்டு நம்ம போயிட முடியாது. ஏன்னா ஆபிரகாம் நம்முடைய தகப்பன் அல்லவா, ஆமாம், அவருடைய பிள்ளைகள் தானே. அப்போனா இவர் என்ன எதுக்காக பலன்னு ஆண்டவர் சொன்னாருங்கிறத கொஞ்சம் தியானம் பண்ணி பார்த்தா அதுலேருந்து பல பாடங்கள் நாம் என்ன செய்யலாம், கற்றுக்கொள்ளலாம். அப்போது நம்முடைய தகப்பனார் என்ன எப்படி வாழ்ந்து இந்த காரியத்தை தேவனுடைய வாயிலிருந்து ஒரு ஆசீர்வாதமாக பெற்றுக்கொண்டாருங்கிறத பார்க்கும்போது அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அதை காப்பி பண்ணலாம். நாம் யாரோ அவங்க யாரோன்னுலாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நாம் யாரோ அவங்க யாரோ அடுத்த வீட்டுக்காரர் மாதிரி நம்ம ஆபிரகாமை பார்க்கக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் பிள்ளைகள் நாம். பக்கத்து வீட்டு ஆட்கள் மாதிரி பார்க்கக்கூடாது. அவங்க யாரோ நம்ம யாரோ. ஆனால் ஆபிரகாமுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பு அதல்ல. இன்றைக்கி ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்ததுனால தான் நாம் இங்கே உட்கார்ந்துருக்குறோம். அல்லேலூயா. எனவே அவர் என்ன செய்தார், எப்படி இப்போ இதுக்கு முன்னால் என்ன செய்யணும் அப்படின்னாக்க, அந்த முதல் வசனத்தை வாசிக்கணும். இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாக்கி ஆபிரகாமே நீ பயப்படாதே, கேடகமும் 2 ரகசியங்கள் இங்கே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன ரகசியம்னா, இந்த காரியங்கள் நடந்த பிறகு. எந்த காரியங்கள் நடந்த பிறகு அப்படின்னா, 14வது அதிகாரத்தில் இப்போ நம்ம வாசிக்கிறதுக்கு நேரமும் இல்லை, இருந்தாலும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். 14வது அதிகாரத்தில் அப்புறம் தான் ஆபிரகாம் ஆகிறார். அவன் ராஜாக்களோடு இருந்தான். இப்போ ராஜாக்களோடு இருந்து அவன் ஒரு பெரிய யுத்தத்தை நடப்பிக்கிறான். அது 14:1 நம்ம அந்த காரியத்தை வாசிக்கலாம். மேபி ஒரு வசனத்தை வேணால் வாசிக்கலாம். 14 சினேயாரின் ராஜாவாகிய அம்ராபேல், ஏலாசாரின் ராஜாவாகிய அரியோகு, ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லோமேர் அப்படின்னு சொல்லி 2வது வசனத்தில் இன்னொரு 5 ராஜாக்கள் எல்லாரும் சேர்ந்து சோவார் என்னும் பேலாவில் ராஜாவோடு யுத்தம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். இது நமக்கு தெரிஞ்ச ஒரு சரித்திரம் தான். ஆனால் இதுலேருந்து சரித்திரமாக ரிப்பீட் பண்ணிட்டு போகிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. 5 அப்பம் 2 மீன்னா 5 அப்பம் 2 மீன் நமக்கு நல்லா தெரிஞ்ச கதை. அதை போய் ரிப்பீட் பண்ணிட்டு ரெப்பிட்டேஷன் ஆஃப் ஹிஸ்ட்ரி, சரித்திரத்தை ரிப்பீட் பண்ணுறதில்ல ஒரு அர்த்தம் இல்லை. நல்ல பாடங்கள் அதுலேருந்து ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரணும். அதுதான் நமக்கு பிரயோஜனமான ஒரு காரியம். அது அப்போ இந்த மனுஷன் ராஜாக்களோடு இருக்கிறான். ராஜாக்களோடு சண்டை போட்டு அவன் ஜெயிக்கிறான். கர்த்தருடைய கிருபையினால ஜெயிக்கிறான். ஜெயித்த பிறகு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போதுமே இப்படி விட்டுப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை செய்த பிறகு அவனுடைய உள்ளம் என்ன சொல்லும்?
நம்ம சாதாரணமாக மனுஷங்க நினைக்கிற மாதிரி நினைப்போம். ஒரு பெரிய கிங் மேக்கர், ஒரு ஒரு சாதிச்சிட்டார் அப்படின்னு தான் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ ஹீ இஸ் கிரேட். அவன் சொல்கிறான்ல, பயங்கரமாக பாஸ் பண்ணிட்டு பெரிய காரியத்தை சாதிச்சிட்ட பிறகு ஜனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, டே கிரேட் டானி அப்படிங்கிறான். சரி, ஹீ இஸ் கிரேட், நோ டவுட். ஆனால் அந்த காரியங்கள் நடந்த பிறகு தேவன் என்ன செய்கிறார்னா, அவனை கொஞ்சம் கிரேட்டாக இருந்தாலும் கிரேட்டர் பொசிஷனுக்கு அழைக்கிறார். இது என்ன வித்தியாசம்? கொஞ்சம் நீங்கள் அதை உள்வாங்கி புரிஞ்சுங்களேன். கிரேட்டாக இருந்தாலும் கிரேட்டர் பொசிஷனுக்கு அழைக்கிறார். அப்போ கிரேட்டை காட்டிலும் கிரேட்டர். அப்போது என்ன வித்தியாசம் இது ரெண்டுக்கும்னா, கிரேட்டுங்கிறது உலகப்படியான, நம்ம பாஷையில் பேசினா கெத்து. ஆனால் ஆண்டவர் பாணியில் பேசினா கெத்து இல்லைப்பா, சொத்து. கர்த்தரே சொத்து, அதுதான் பெருசு. இந்த கெத்து வேண்டாம், அந்த சொத்து வேணும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உலகத்துக்கு மனுஷங்களுக்கும் இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள பெரிய வித்தியாசம் என்னென்னா, பீப்புள் ஆஃப் த வேர்ல்ட் ஆர் கிரேட். பெரிய காரியங்களை செய்யும்போது கிரேட்னு சொல்லப்படுது. ஆனால் அதை விட கிரேட்டர் ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு உலகத்தில் சாதித்தது ஸ்தோத்திரம் ஒன்றுமே இல்லை. ஒருவேளை உலகத்து மனுஷர்களுக்குள்ள ஒரு வித்தியாசம் காட்டி, ஒரு வித்தியாசம் பார்த்து, நல்லா செஞ்சீங்க, கிரேட்டுங்க, சாதிச்சிட்டிங்க அப்படின்ட்டு ஒரு குடும்பங்களில் பிள்ளைகள் மத்தியில் பெரிய காரியங்களை செஞ்சிட்டோம் இருக்கலாம். தட் இஸ் கிரேட். ஆனால் கிரேட்டருங்கிறது வரும்போது ஆவிக்குரிய காரியங்கள். அதனால தான் ஆண்டவர் அந்த இடத்துல கொஞ்சம் அவனை தட்டுறார். நீ பார்த்துக்க, நீ நீ பயங்கரமான காரியங்களை செஞ்சுட்டு வந்திருக்கிற, அதனால் உன்னை இதை காட்டிலும் உன்னுடைய பேர் இங்கே பூமியில் பெருசாக இருக்குது. ஆனால் நீ ஒன்று பண்ணணும், நீ மறந்துடக்கூடாது. இதிலேயே நீ மூழ்கி மயங்கி மாய்ந்து போகாதே. மனுஷர்களுக்கு அது ஒரு பெரிய சோதனை. நமக்கு ஒரு காரியம், நடக்காத காரியம் ஒன்று நடந்து ஒரு காரியத்தை வீட்டில் நம்ம சாதிச்சிட்டோம்னா, இந்த கண் கொஞ்சம் கொஞ்சமாக போய், இந்த கண் எங்கே இருக்கும்? இங்கே இருக்கும். அதெல்லாம் ஆண்டவர் தட்டுவார். இல்லை, உன்னால் ஆனதில்லை, நீ கொஞ்சம் பொறுமையாயிரு. யூ ஹேவ் டு கம் டு தி அதர் சைடு. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யாக்கோபு பெரிய காரியங்களை சாதித்தான். மாமா வீட்டுக்கு போய் 2 பேரை கூட்டிகிட்டு தள்ளிட்டு வந்துட்டான். கூப்பிட்டு வந்தானா தள்ளிட்டு வந்தானா தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய படையோடு கூட வந்தான். அதுக்கப்புறம் அப்போ அந்த மனுஷனை என்ன சொல்லுவோன்னா, அவங்க அண்ணன் அதை செய்யலை. அவங்க அண்ணன் யார்? அவனுக்கு ஒரு அண்ணன் இருக்கான் தெரியுமா? அந்த பையன் ஒன்றும் செஞ்ச மாதிரி தெரியல. இவன் ரொம்ப ஞானமாக போய் அங்கே எவ்வளவு மாமாவை ஏமாற்றி, எல்லாரையும் ஏமாற்றி அப்படியே கொண்டு வந்து ஞானமாக செஞ்சு அவன் பெரிய ஆசீர்வாதத்தோடு தான் வந்தான். போனவன் வெறுங்கையோடு போய், அதான் சொல்கிறான்ல, நான் வெறுங்கையோடு போனேன் ஆண்டவரே, 2 பரிவாரங்கள் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன்னா, இப்போது புரியணும் உங்களுக்கு. அதோடு ஒரு பெரிய படையே வந்திருக்குது, கும்பலே இப்போ வருது, ஒட்டகங்கள் போகிற மாதிரி. ஆண்டவரே என்னை இப்படி கொண்டு வந்து ஆசீர்வதித்தீரேன்னு சொல்கிறான். அப்போ அந்த யாக்கோபுக்கு எப்படி இருக்கும்? பெரிய கிரேட்ன்னு இருக்கும். அதல்ல, யாப்போக்கு என்கிற நதி அவனை கிரேட்டர் ஆக்கினது. அந்த அனுபவம் அவனை கிரேட்டர் ஆக்கினது. எனவே நாம் சபை, கர்த்தருடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எவ்வளவு தான் உலகத்தில் காரியங்கள் கர்த்தர் நமக்கு செய்தாலும், அல்லேலூயா, நம்ம எவ்வளவு தான் உலகத்தில் ஞானத்தோடு, இவங்க செஞ்சதெல்லாம் ஞானத்தோடு தானே செஞ்சாங்க. யாக்கோபு ஞானம் இல்லாமையா செஞ்சார்? அவர் சரியான பயங்கர புத்திசாலிக்காரர், அது செய்தார். 2வது ஆபிரகாம்னா ஞானம் இல்லாமையா செஞ்சான்? வைராக்கியத்தோடு போய் சண்டை போட்டு கொண்டு வரணுன்னா சும்மா 318 பேரோட கொண்டு போய் லேசான காரியம் கிடையாது. அல்லேலூயா. அப்போது ஜனங்கள் அவரை புகழலாம், ஆனால் அதல்ல. அதை விட உனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மேன்மை ஒரு நாள் அது அழிந்து போகும். ஆனால் ஐ எம் காலிங் யூ டு அ கிரேட்டர் க்ளோரி.
அதிக மேன்மையான ஒரு ஒரு இடத்திற்கு நான் உன்னை அழைக்கிறேன் என்று சொல்லி தான் கர்த்தர் சில வேளைகளில் அவைகள் எல்லாம் இருந்தாலும் நம்மை தட்டி வைத்து அவர் மேலே கண்களை பதிக்க வைக்கத்தக்கதாக நமக்கு ஆலோசனை சொல்லுகிற நல்ல தெய்வம். இல்லாவிட்டால் நம்ம கெட்டு போவோம். உலக காரியங்களையே வச்சு நம்ம சாதனைகளை பாராட்டி, நான் கட்டின தொங்குந்தோட்டம்னு ஒருத்தன் சொன்னான். உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. நான் கட்டின தொங்குந்தோட்டம் அப்படின்னா தொங்கியே போயிட்டான் கடைசியில். அந்த எல்லாம் நூல் அறுந்து போன மாதிரி கடைசியில் ஆகிப்போச்சு. அப்போது கர்த்தருக்கு அது ஒரு காரியம். ரெண்டாவது காரியம் அதனால தான் இந்த காரியங்கள்னால் 14வது அதிகாரத்தில் ஒரு பெரிய சண்டை யுத்தம் நடந்து அவன் அப்போ தான் ஜெயிச்சு காரியங்கள் வருது. இதுக்கப்புறம் இம்மீடியட்டாக கர்த்தர் பேசுகிறார் இது காரியங்கள். அப்போது ஒரு 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 முக்கியமான உலகத்தில் நல்லா புரிஞ்சுக்கலாம், நான் ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சுக்கலாம். முக்கியமாக இந்த உலகத்தில் நம்மை கொண்டு தேவன் அல்லது நாம் சில காரியங்களை வெற்றியாக செய்தாலும் அதற்கு பின்னாலே ஒரு கர்த்தருடைய சத்தம்னு ஒன்று வரும். மேபி இந்த ஆங்கிளில் நம்ம தியானிச்சோமோ என்னமோ தெரியாது. அல்லேலூயா. அதுக்கு பின்னாலே நம்மை தட்டுகிற ஒரு சத்தம் வரும். பிரைஸ் தி லார்ட். அதனால் நமக்கு காரியங்கள் முடிஞ்சிருச்சு, நடந்துருச்சு, அப்படி இப்படின்னு சொல்லி கொம்பு மாதிரி என்ன செய்யக்கூடாது, என்றைக்குமே இருக்கக்கூடாது. பின்ன ஒரு தட்டுற ஒரு சத்தம் வரும். இந்த காரியங்கள் நடந்த பிறகு we should know how to humble ourselves. எப்படி தாழ்மையாக இருக்கணுங்கிறது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய அது ஒரு பாடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது, கர்த்தருடைய வார்த்தை உண்டாக்கி அவர் ஆபிரகாமை நீ பயப்படாதேன்னு சொல்கிறார். பயப்படாதே என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதுக்கு பின்னால் ஒரு பெரிய அர்த்தம் இருக்கும். நம்ம என்ன நினச்சோன்னா பயப்படாதேன்னு பொதுவாக பயப்படாதேன்னு அடித்து 4 பேருடைய ஆறுதலாக பேசுனா நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பொதுவாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு எல்லாத்துக்கும் பேக்ரவுண்ட் ஒன்று இருக்கும். அதை நம்ம ஆட்கள் எப்போவுமே சொல்கிறதே கிடையாது. பயப்படாதேன்னு சொல்லுகிற வார்த்தை எவ்வளோ ஆறுதலான வார்த்தை, இல்லைன்னு சொல்ல. அப்போ அந்த ஆறுதலுக்காக நம்ம காத்திருக்கிறோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஆறுதலான வார்த்தைக்கு பின்னாலே ஒரு காரணங்கள் இருக்கும். இவன் 5 ராஜாக்கள் 4 ராஜாக்கள்னு சொல்லி பெரிய சண்டையை சண்டை போட்டு லோத்து ஈத்து எல்லாத்தையும் என்ன செஞ்சிடறான், கூட்டிகிட்டு வந்துடுறான். கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த பையன் மறுபடியும் திருப்பி இவன் மேலே என்ன பண்ணுவானுங்க, நமக்கு ஒன்றும் தெரியல. 2 சென்டென்ஸில் நம்ம வாசித்துட்டு போயிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி நீங்கள் உலகத்தில் பாருங்கள், ஏதாவது ஒரு காரியம் நீங்கள் நீதியாக நியாயமாக நீங்கள் செய்கிறதுக்கு குரல் கொடுத்தாலே போதும். ஆனால் சிலர் என்ன செய்கிறாங்க, நீதியாக நியாயமாக சில குரல் கொடுக்குறாங்க. கொடுத்த பிறகு அவங்களுக்கு வரக்கூடிய டார்ச்சர் எவ்வளோ. ஸோ திருப்பி அதை அடிக்கும்போது இவன் ஒத்தையில் இருக்கிறான். யார் இருக்கிறான், கிரேட் மேன். இவர் பேர் என்ன, ஏன் கிரேட்டு, இப்போ தானே சாதிச்சுட்டு வந்திருக்காரு. அப்போ திருப்பி அடிக்கும்போது பயம், அவன் பயந்துருப்பான். திருப்பி இப்போ அடித்தான்னா என்னப்பா செய்கிறது. இந்த வேலைக்காரங்களாம் இருக்காங்க, எல்லாம் ரைட்டு தான். இப்போ ஒரு பெரிய சண்டை அங்கே நடந்து இப்போ தான் வந்திருக்கிறாரு. அந்த பயங்கள் மனுஷனுக்கு இருக்கும். இங்கே பார்க்கும்போது ஆபிரகாம் அவனை குறித்து ஒன்றுமே எழுதலை. அவன் எப்படி சண்டை போட்டான்னு மாத்திரம்தான் எழுதியிருக்கிறது ஒழிய திருப்பி மீட்டு கொண்டு வந்தான். அதுக்கப்புறம் என்னென்ன அவனுடைய இருதயத்தில் என்னென்ன தோணுச்சு, அவன் எப்படி பயந்தான், ஏது ஒன்றுமே இல்லை. நம்ம பயப்படாதேன்னு சொன்னதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குது, கண்டுபிடிக்க வேண்டியிருக்குது. அப்போ கர்த்தர் அதை பார்த்துக்கிட்டே தானே இருக்கிறாரு. கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆக நம்முடைய நீதியான வாழ்க்கையை நம்ம வாழும்போது நமக்கு எதிரிடையாய் வரக்கூடிய பெரிய பெரிய போராட்டங்கள்னால நமக்கு பயங்கள் வர்றது சகஜம். அதை பார்க்குற தெய்வம் நோ ஃபியர் நாட் அப்படின்னார், பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பலப்படுத்துகிறார். ஆபிரகாம் தகப்பனை பலப்படுத்துகிறார், நம்முடைய தகப்பனை பலப்படுத்துகிறார், நீ பயப்படாதே அப்படின்ட்டு. அப்போது இவன் நீதியான காரியத்தை செய்ததை தேவன் அப்ரூவ் பண்ணுகிறார், ஆமோதிக்கிறார். ரைட், நீ செஞ்சது கரெக்டு தான். அப்போது நாம் என்னென்ன காரியங்களை செய்கிறோமோ அதெல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொண்டு நமக்கு துணையாக இருக்க வேண்டுமானால் அவர்
நாம் நீதியாக செய்தோம் என்கிறதை அவர் வாயால் சொன்னால் தேவன் நமக்கு துணையாக இருப்பார். நம்ம பாட்டுக்கு என்னத்தையாவது செஞ்சுட்டு நான் கரெக்டாக தான் செஞ்சேன்னு சொல்லக்கூடாது. அவர் பார்வையில் நம் நீதியாய் காரியங்களை செய்வோமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பொறுப்பெடுத்து அவர் நமக்காக நிற்கிறதுக்கு அவர் பொறுப்பெடுக்கிறார். நீ பயப்படாத. இது லேசான காரியம் கிடையாது. இன்றைக்கி நமக்கு ஹாலில் உட்காந்துக்கிட்டு ஜாலியாக நல்ல மைக்கில் கேட்டுக்கிட்டு சந்தோஷமாக ஆசீர்வாதமாக நம்ம வீடுகளுக்கு செல்லுகிறோம். இங்கே அவன் பட்ட பாடு 14 அல்லேலூயா, அது லேசான காரியம் கிடையாது. He was a great man because he was with kings. ராஜாக்களோடு இருந்தது, பெரிய ராஜாக்களோட இருந்ததும் ராஜாக்களோட சண்டை போட்டதும் இப்போ ராஜாக்களை ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு இவன் ஒரு வல்லமை உள்ள ஒரு வில்லனாக மாறிட்டான்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி தான் பேசணும். ராஜாக்களை ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு பயங்கரமான ஆளாக மாறிட்டான்னா அந்த ராஜாக்கள் அல்ல, இப்போ ராஜாதி ராஜாவை அவன் அறிய வேண்டும். அல்லேலூயா. ஃப்ரம் கிரேட் டு கிரேட்டர் க்ளோரி. ஆமென். அப்போ அந்த காரியத்தை புரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவது அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, நான் உனக்கு கேடகம், ஐ எம் எ ஷீல்டு. போகிற இடத்துல நான் உன்னை காப்பாற்றுறேன்னு சொன்னார். நீ பயப்படுற, உன் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியல, அது என்னவா முடியுமோன்னு பயப்படுற, பிள்ளைகளை குறித்து பயப்படுற, வருமானத்தை குறித்து பயப்படுற, நம்மளால் ஒரு 10 பைசா சம்பாதிக்க முடியல, லாய்க்கு இல்லைடா நம்ம அப்படின்னு சொல்லி பயப்படுறேன். இந்த நிலைமையில் நான் எப்படி என் குடும்பத்தை கொண்டு போகிறது, இந்த நிலைமையில் மற்ற காரியங்கள்லாம் எப்படி நான் செய்வேன், அவமானப்பட்டு வேணும் சொந்தக்காரங்க மத்தியிலெல்லாம், இப்படியெல்லாம் ஒரு விதமான ஒரு கலக்கம். இப்படி ஆகிப்போச்சே ஆண்டவரே, இனி அவ்வளோதானோ, முடிஞ்சோ, ஒரு காலத்தில் ஒரு நல்ல காரியங்கள்லாம் செஞ்சு பெரிய கிரேட்டாக இருந்தோமே, இப்போ பார்த்தா பயமாக இருக்குதே ஆண்டவரே, எல்லாம் திருப்பி ரிட்டர்ன் ஆகுதே, எனக்கு பலன் இல்லையே கர்த்தாவே அப்படிலாம் சொல்லக்கூடிய ஒரு இருதயத்தில் அநேகருக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கலாம். அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஐ எம் எ ஷீல்டு அப்படின்னாரு. ஐ எம் யுவர் ஷீல்டு. நான் உன்னை சுற்றிலும் உனக்கு கேடகமாக ஒன்றும் உன்னை அட்டாக் பண்ணாதுன்னு சொன்னார். நம் தகப்பனுக்கு சொன்னால் இப்போ பிள்ளைகளாகிய நமக்கு அது பொருத்தம் இல்லைன்னு சொல்ல முடியுமா ஐயா? அல்லேலூயா. இப்போ இந்த வார்த்தையை தகப்பன் விசுவாசித்தாரா இல்லையா? தகப்பன் தான் நான் சொல்லுவேன். ஆபிரகாம்னு பேரை சொல்கிறது காட்டிலும் எனக்கு நம்முடைய தகப்பன் சொல்கிறது தான் எனக்கு ரொம்ப இன்பமாக இருக்குது. அல்லேலூயா. அவங்களுக்கு எப்படி தோணுது? ஆமாம் அப்பா, அல்லேலூயா. எவ்வளவோ வருஷங்களும் ஜெனரேஷனும் கடந்து போயிடுச்சு, இருந்தாலும் அப்பா தானே, விசுவாசிகளுடைய தகப்பன் அல்லவா. அதை சொந்தம் பாராட்டும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பா, என்ன நமக்கு ஒரு இப்படிப்பட்ட ஒரு தகப்பனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோமே கிறிஸ்து இயேசு மூலமாய் அப்படின்ட்டு. ஆமென். அப்போது அவர் அதை விசுவாசித்தார். இதுக்கு பிறகு இந்த வார்த்தையை சொல்லாட்டி அவரோட ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நிலகுலைஞ்சு அவன் போயிருக்கலாம். ஆண்டவரே நீரும் கைவிட்டீரா, நான் இங்கே சண்டை போட்டு வந்தேன், இப்போ அட்டாக் ஆகும்போது நான் என்ன பண்ணேன், அது தெரியும். ஆண்டவருக்கு தெரிஞ்சதுனால கர்த்தரே பேசுகிறார். இவன் ஒன்றும் ஜெபித்ததாக அங்கே இல்லை. முழுவதும் ஜெபித்து ஆண்டவரே இப்போ எனக்கு பயமாக இருக்குது, இந்த பயல்கள் நமக்கு விரோதமாக வந்துடுவாங்களோ, அந்த மாதிரிலாம் ஒன்றும் அவன் ஜெபிக்கலை. அவன் பாட்டுக்கு காரியத்தை சாதிச்சுட்டு வந்த பிறகு ஒரு தரிசனத்தில் தேவன் பெயர் சொல்லி அழைக்கிறார். அபிராமேன்னு சொல்லி பெயர் சொல்லி அழைத்து, நீ பயப்படுகிற பயங்கள் எனக்கு தெரியும், அல்லேலூயா, அவன் தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, எது நடந்தாலும் ஏது நடந்தாலும் கர்த்தர் நமக்கு ஷீல்டு கேடகமாக இருக்கிறார். நான் இதை உற்சாகப்படுத்தும்படிக்கு நான் உங்களுக்கு சொல்லலை, பட் தட் இஸ் அ ஃபேக்ட். அதுதான் உண்மை. உங்களை உணர்ச்சி வசப்படுத்தி உற்சாகப்படுத்தி களி தட்டை பாட வச்சு அல்லேலூயா சொல்கிறது இல்லை, தட் இஸ் நாட் தி கரெக்ட் வே. பட் புரிஞ்சுக்குங்க, அல்லேலூயா, என்ன எதிரிடையாய் எது வந்தாலும் நாம் நீதியாய் நிற்போமானால் கர்த்தர் நமக்கு கேடகமாக மாறுகிறார். அவரே கேடகமாக மாறுகிறார். கர்த்தரே கேடகமாக மாறிட்டால் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு பெரிய அது ஒரு பாதுகாப்பு. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நமக்கு ஏதாவது ஒரு காரியம் நடந்தால் உலகத்து ஜனங்கள் எங்கே போகிறாங்கன்னா நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க, கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்றாங்க. அதை போலீஸ்காரரை காட்டி மிரட்டுறாங்க, எதுவும் பண்ணேன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க. அதையும் மீறினா போய் கம்ப்ளைண்ட்டை எழுதி கொடுத்துட்றாங்க. அது பின்னால் வரக்கூடிய விளைவுகள். ஆனால் கர்த்தர் என்னைக்காவது நம்மளை அப்படி இழுக்கிறாரா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். என்னைக்காவது நம்மளை இழுத்து ஸ்டேஷனுக்கு வா, அதுக்கு வா, இதுக்கு வான்ட்டுலாம். அவர் சமாதானத்தை கொடுக்குறார். கலங்கின நேரத்தில் அவர் சமாதானத்தை தருகிறார். நம்ம கலங்கிட்டு இருக்கும்போது அவரே வந்து ஆண்டவர் பேசுகிறார். எந்த போலீஸ்காரனாவது நம்ம ட்ரபிளில் இருக்கும்போது அவங்களே வந்து
நீங்கள் ரொம்ப இதாக இருக்கீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு எந்த போலீஸ்காரர் சொன்னதை, இல்லை மிலிட்ரிக்காரர் சொன்னதை இருந்தால் ஒரு சாட்சி சொல்லுங்கள், மைக்கு தாரேன். இருந்ததா? கஷ்டம். அது உலக மனுஷர்கள் அவ்வளோதான். தேவன் அப்படி அல்லவே. இந்த இடத்துல அபிராம் அடுத்து கேடகம்னு சொன்னார்னோடனே அவனுக்கு அவ்வளவு நிம்மதி வந்திருக்கும். அப்பா, நான் விசுவாசித்திருக்கிறவர் எனக்கு கேடகமாக இருக்கிறார், கரெக்டான தெய்வத்தை நான் விசுவாசிக்கிறேன், அல்லேலூயா, அது எனக்கு போதும், என்ன நடந்தாலும் அவர் எனக்கு கேடகமாக அவர் வந்துடுறார். என்னத்தையோ ஒன்று சும்மா கேடகம்னு சொல்லி ஒரு தகரத்தில் ஒன்று கொடுத்து இதை எப்போவுமே வச்சுக்கப்பா, ஐடி கார்டு மாதிரி வச்சுக்கன்னு சொல்லலை, அவரே வந்து தடுக்கிறார். கேடகம்னா வரக்கூடிய அம்புகளை தடுக்கிறதுக்கு பேர் தான். இவ்வளோ பெருசாக இருக்கும், இப்படி வச்சு தடுப்பாங்க, ஷீல்டு. அது தேவனே நமக்கு ஷீல்டாக மாறிவிடுகிறார். இப்போ நம்ம ரொம்ப தைரியமாக இருக்கலாம். ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இஸ்ரேலில் அந்த நைட்டில் அவங்க பிள்ளைங்க, இஸ்ரேல் மக்கள்லாம் ரொம்ப நல்லா தூங்குறாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், ஒன்று ரெண்டு மிஸ் ஆகுது, அது வேறு விஷயம். ஹமாஸ் பாலஸ்தீனியர்கள் எய்கிறதான ராக்கெட்டுகளை ராத்திரியும் பகலுமாக எத்தனை ராக்கெட் போட்டாலும் அவங்களுக்கு ஒரு அயன்டோம்னு ஒன்று வச்சுருக்குறாங்க. அது கரெக்டாக கண்டுபிடிச்சி சர்றன்னு நடுவானத்திலேயே அதை சுட்டு தள்ளிடுது ராக்கெட்டுகளை. ஒரு நாளைக்கு 2000 ராக்கெட்டுகளுக்கு மேலே அவர்கள் எய்கிறார்கள். ஒன்றொன்றும் தொம்முன்னு விழுந்துச்சுன்னா இப்போ பில்டிங் எல்லாம் போயிடும். அப்படிப்பட்ட ராக்கெட்ஸ் அது. ஆனால் இன்றைக்கி இஸ்ரேல் மக்கள் அமைதியாக தூங்குறதுக்கு காரணம் அவன் கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு அயன்டோம். அது க்ளீனாக ஆளே தேவையில்லை, அது பாட்டுக்கு சென்ஸ் பண்ணி க்ளீனாக கண்டுபிடிச்சி அது அங்கே வருதுன்னா இது இங்கே போய் டப்புன்னு நடுவானத்திலே அடித்து தள்ளிட்டு வந்துடுது. அதான் சொன்னாங்க. ஸோ இதில் சில காரியங்களை பார்க்கும்போது நாங்கள் நைட்டில் நல்லா தூங்கிறோம், என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரிய அவசியம் இல்லை, அது எல்லா வேலையும் செஞ்சிருது. அப்போ அது அப்படிப்பட்ட ஒரு உபகரணம், அப்படிப்பட்ட ஒரு வார் மிஷின் அவங்களுக்கு இருக்கும்போது அது எவ்வளோ பெரிய தைரியத்தை கொடுக்குது. நிச்சயமாக கொடுக்கும்ல. அப்போது இந்த ஒரு அயன்டோமே அவ்வளோ தைரியம் அவங்களுக்கு கொடுக்குதுன்னா, ஸ்தோத்திரம். தேவனே நமக்கு கேடகமாக இருந்தால். அயன்டோம் ஆல்சோ ஃபெயில்ஸ். 1-2 கேஸில் அயன்டோம் ஃபெயில் ஆகி ராக்கெட் விழுந்திருக்குது. சில டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கும், பக்காவாக வச்சுருக்காங்க, அது கூட ஃபெயில் ஆகலாம். ஆனால் கர்த்தர் ஃபெயில் ஆகிட்டார்னு சொல்லக்கூடிய தருணங்கள் ஒன்று கூட இருக்காது. He never fails. அதனால தான் சிலர் ஒட்டி வச்சுருப்பாங்க, ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ்னு. 100க்கு 100 உண்மையான ஒரு நல்ல ஒரு விசுவாச வார்த்தை அது. கர்த்தர் ஒருபோதும் தோல்வியை தருவதும் இல்லை, தோற்கவும் மாட்டார், தோல்வியை தருவதும் இல்லை. அப்போ ஆபிரகாமுக்கு எவ்வளவு தைரியம் உண்டாயிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவருக்கு தைரியம் உண்டானால் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு என்ன தைரியம் இல்லையா? நமக்கு வேற, அவருக்கு வேறையா? அப்போ ஏன் நம்ம அவருடைய பிள்ளைகள்னு சொல்லிக்கிறோம்? ஆபிரகாமின் தேவன் நமக்கு தேவனாய் இராவிட்டால் ஆபிரகாம் நமக்கு தகப்பனாய் இருந்து பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. ஆபிரகாம் நமக்கு தகப்பனாய் இருந்து, இன்னைக்கு ஏன் அவர் தகப்பனாக இருக்கிறார்னா வயசு நிமித்தம் தகப்பன் அல்ல, அவர் விசுவாசத்தின் நிமித்தம் தகப்பன். நமக்கு அவர் விசுவாசத்தின் தகப்பன். இனி பியூட்டிஃபுல்லாக அப்படி சொல்லிட்டு, நான் உனக்கு கேடகம் சொல்லிட்டு, நான் உனக்கு மகா பெரிய பலன் இல்லை பலன். பலன் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ட்ரென்த்தை குறிக்கிறது. பலன்னு சொன்னால் ரிவார்டு குறிக்கும், பிரதிபலன். நல்லா படித்ததுக்கு மார்க்குங்கிறது ஒரு பிரதிபலன். அதுபோல் நல்லா உழைச்சி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் ஒரு வீடு கட்டினான்னா, சம்பாதிச்சு வீடு கட்டிறதுக்கு அதுக்கு ஒரு பிரதிபலனாக கிடைக்குது. அது மாதிரி நான் உனக்கு ஐம் ரிவார்டு அப்படின்னா, ரிவார்டுன்னா என்னன்னா, ஏதாவது ஒன்று செஞ்சால் தான் அதுக்கு என்ன செய்ய முடியும், ரிவார்டு தர முடியும். ஓட்டப்பந்தயத்தில் ஃபஸ்ட்டு வந்தவனுக்கு ஒரு மெடல் கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க? அவன் ஃபஸ்ட்டு வந்தான், பிரயாசப்பட்டு ரொம்ப பாடுபட்டு அதை சாதித்து வந்ததுனால அவனுக்கு ஒரு பலன் இருக்குது. அந்த பலனை பார்க்கணுங்கிறதுக்காகவே அவங்க பிரயாசப்படுறாங்க. அப்போ இந்த மனுஷன் என்ன செஞ்சிருக்கிறான், என்ன செஞ்சால் ஆண்டவர் வந்து ரிவார்டாக மாறிடுறாரு, பலனாக மாறுறாரு. உங்களுக்கு புரிஞ்சுதா? உங்களுக்கு ஓட்டப்பந்தயத்தில் ஸ்போர்ட்ஸில் ஓடி ஃபஸ்ட்டு வந்தவங்களுக்கு
ஒரு ரிவார்டு கொடுக்குறாங்கல்ல, ஒரு பரிசு கொடுக்குறாங்கல்ல, அதுபோல் அவன் செஞ்சதுனால அவனுக்கு ஒரு பரிசு கிடைக்குது. இது ஆபிரகாம் என்ன செஞ்சார்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அருமையான காரியங்களை செஞ்சார். அவன் தன்னுடைய ஜனத்தை நேசித்து அவன் சண்டை போட்டு எப்படி திருப்பி கொண்டு வந்தான். அந்த கொண்டு வந்ததில் அவன் வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் எ ரிவார்ட் ஃப்ரம் மென், மனுஷர்கள்டேருந்து அந்த பலனை அவன் எதிர்பார்க்காம கொண்டு வந்து போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய பாடம் உங்களுக்கு எனக்கும் ஒரு பெரிய பாடம் என்னன்னா, நம்ம எது செய்தாலும் மனுஷங்கள்டேருந்து ரிவார்டை திருப்பி எதிர்பார்க்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிடைக்காது. அதனால் என் வாழ்க்கையில் எவ்வளவோ காரியங்கள் கர்த்தர் செய்ய வைத்தார். திருப்பி ரிவார்டு வர கிடைக்காது மனுஷங்கள்டேருந்து. நொந்துருவோம். அதுக்கப்புறம் பரவாயில்ல. 90% ஆண்டவர் சொன்னார். 9 பேர் ஓடி போயிட்டாங்க நன்றி இல்லாதவங்க, நன்மை வாங்கி. இந்த ஒருத்தன் வந்து அது அப்போது 10 வந்து 100 ஆக்குனீங்கன்னா 9 என்ன ஆகும்? 90 ஆகும். அந்த ஒருவன் 10% ஆகும். இதை வச்சு ஜென்ரலாக நம்ம வந்து ரொம்ப பெரிய கால்குலேஷன் எடுக்க முடியாது. இருந்தாலும் அந்த சதவீதம் அங்கே நடந்ததுனால அது நம்ம எடுத்தாலும் தப்பு இல்லைங்கிற அளவுக்கு வருது. 9 people out of 10 போயிட்டாங்கன்னா 90% நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிறிஸ்டியானிட்டியில் 90% நன்மைகளை வாங்கிட்டு ஓடி போகிறவங்க இருப்பாங்க. நன்றி இல்லாதவர்களாக இருப்பார்கள். அந்த ஒரு 10% நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள். இதுக்கு ஓரளவுக்கு நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள் அப்படின்னார். ஏன்னா அது உங்களுக்கு கிடைக்காதுன்ட்டு சொல்கிறாரு. கைமாறு நீங்கள் கருதுனீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்காது. 90% உங்களுடைய நன்மை போயிருச்சுன்னா உங்களுக்கு வராது. ஒருவேளை 10% மக்கள் மத்தியில் உங்கள் நன்மைகள் போயிருந்தால் அவங்க திருப்பி உங்களுக்கு ஏதாவது கொஞ்சமாவது முகத்தை பார்த்தாலாவது ஒரு நன்றின்னு சொல்லிட்டு போவான். உங்களுக்கு கிடைக்காது. அதனால் கைமாறு நீங்கள் கருதாதுங்கள், அது தப்பு. நான் உங்களுக்கு பலன் தருவேன். நீங்கள் செய்ததை நான் பார்க்குற தெய்வம். எப்படி தோணுது? நல்லா தோணுதா? அப்போ செய்வீங்களா? அங்கே தான் மாட்டினோண்டான. செஞ்சாகணும், செய்வோம். முணுமுணுக்காமல் சந்தேகப்படாமல் செய்யணும். அநேகருடைய அக்கௌண்ட்டெல்லாம் ரொம்ப காலியாக இருக்குது. மினிமம் பேலன்ஸே இல்லை. செஞ்சால் தானே பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்கள் உண்டாயிருக்கும்னு சொன்ன தெய்வம் பொக்கிஷங்களை சேர்த்து வச்சா தானே அங்கே கிடைக்கும். மினிமம் பேலன்ஸே இல்லையே. நான் உண்டு, என் பிள்ளைகள் உண்டு, என் குடும்பம் உண்டு, குட்டி உண்டு, நன்மைகளை வாங்கிட்டு நன்றி கேட்டதனமாக ஓடிடுறது. இதுதானே இருக்குது வாழ்க்கையில். யோசிச்சு பாருங்கள். நம்ம என்ன திருப்பி செய்தோம்? இவன் செய்த காரியங்கள் இவன் உண்மையாக செஞ்சுருக்கணுன்னா அதுலேருந்து எல்லா பொருள்களும் உச்சிதமான பொருள்களை இவன் தட்டிட்டு வந்திருக்கலாம். இவன் தட்டிட்டு வந்துட்டு தப்பாக காட்டுதோ அப்போது தட்டிட்டு வந்து இவன் இன்னும் பெரிய ஆளாக இருக்கலாம். சொல்லப்போனால் ஸ்தோத்திரம், இவனை போல் ஒரு பணக்காரன் இல்லைன்னு ஆயிருக்கலாம். ஆனால் எந்த ஒரு ரிவார்டையும் அவன் எதிர்பார்க்கல. அமைதி அவன் செய்ய வேண்டிய மேட்ரஸ். அப்போது இஃப் யூ ஷோ ஃபேவர் டு மென் யூ வில் பி ஃபேவர்ட் பை காட். ஜனங்களிடத்தில் நம்ம தயை காட்டுவோமானால் தேவன் நமக்கு தயை காட்டுவார். இட்ஸ் அ வெரி பிக் லெசன். இதை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு தெரியல. ஒருவேளை இது வரைக்கும் அந்த காரியங்களை செய்யாவிட்டால் இப்போ கேட்டிங்கல்ல இந்த வார்த்தைகளை, இனிமேல் அது உங்களுக்கு செய்ய தோணும், ஞாபகப்படுத்தும். ஜனங்களுக்கு தேவன் நம்மளை தயை பாராட்டத்தான் நம்மளை வச்சிருக்கிறார். கைமாறு கருதாமல்னு போட்டிருக்குது. கொடுத்த பணத்தை திருப்பி கொடுப்பாங்கங்கிற ஒரு எண்ணத்தோடு செய்யாத. அது அவங்க கொடுப்பாங்களா இல்லையான்ட்டு அது அவங்க மேலே கவனத்தை செலுத்தாத. கொடுத்துட்டு மறந்துட்டு வந்துரு. கொடுக்குற என் மேலே கவனத்தை செலுத்து. உனக்கு திரும்பி கொடுக்குற என் மேலே நீ கவனத்தை செலுத்து. ஒருவேளை இவன்
அந்த ராஜாக்களோட சண்டை போட்டு வந்த அந்த பொருள்கள்னால இவன் கொஞ்சம் பணக்காரன் ஆயிருந்தான்னா தேவன் கொடுக்குற சொத்து சுகத்துக்கு பக்கத்தில் அதெல்லாம் நிற்கவே நிற்காது. அது கடலை மிட்டாய் மாதிரி இருக்கும். ஆண்டவர் கொடுக்குறதோ விளங்கலை, சொல்லணுமே, நிஜமா நம்மளை ஆசீர்வதிக்கிறது தேவன் தானே. ஏன் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை நம்ம ஏன் தடுப்பானே? ஏன் நம்ம ஆசீர்வதிக்கப்படக்கூடாது? தேவ ஜனங்கள் இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்படாமல் வேறு யார் ஆசீர்வதிக்கப்படுவா? ஆனால் கர்த்தரால் நம்ம ஆசீர்வதிக்கப்படணும். ஆசீர்வதிக்கப்படுறது கரெக்டு தான். நம்ம தேடி போனால், நம்ம தேடி போய் ஒருவேளை பயங்கரமாக சேர்க்கலாம், நம்ம பார்வையில் பெருசாக தோணலாம், கர்த்தருடைய பார்வையில் கடலை மிட்டாய் மாதிரி இருக்கும். அப்போ ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா, நீ இதை பார்த்து ஏமாந்து போகாதே. முதல்ல நீ கிரேட்டுங்கிறத வச்சு ஏமாந்து போகாதே. உன் பேர் இதனால பெருமைப்பட போகிறதில்ல. உன் பேரை பெருமைப்படுத்துகிறது நான் இருக்கிறேன். அந்த பெருமை உனக்கு இது அதுக்கு முன்னால் இது பக்கத்தில் வராது. அட சண்டை போட்டு வந்து பெரிய ஆள் ஆயிட்டான் ஐயா, அப்போ அவன் கிரேட்டு தானே. இதனால கிரேட்டுன்னு உன்னை சொல்ல போகிறதில்ல. இது நான் நினச்ச கிரேட்டு கிடையாது. இது நான் உனக்கு கொடுக்க வேண்டிய புகழ்ச்சி இது இல்லை. உன் பார்வையில் இது எப்படி இருக்கலாம்? விளங்கலை, பெருசாக இருக்கலாம். ஏன்னா எவனும் செய்ய முடியாததை நீ செய்து காட்டிட்ட, அதனால் உன் பார்வையில் நீ பெருசு. ஆனால் என் பார்வையில் கடலை மிட்டாய். அது உனக்கு கடலை மிட்டாயை விட இன்னும் கீழே. எள்ளு மிட்டாயா? பள்ளி மிட்டாய், சீரகம், சரி, கடுகோ சீரகமோ. ஆனால் நம்ம பார்வையில் இந்த உலகத்தில் நம்ம சாதித்த பிறகு நம்ம என்றைக்குமே கிரேட்னு சொல்லக்கூடாது. கிரேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு கர்த்தரை நம்பியிருக்கணும். அதுதான் சொன்னார், பலன்னா கொஞ்சம் கொஞ்சம் பலன் கிடையாது. நீ எதையும் எதிர்பார்க்காம செய்ததுனால, நீ ஜனங்களை நேசித்ததுனால, நீ ஜனங்களுக்கு ஃபேவர் பண்ணதுனால, நீ உதவி செய்ததுனால நான் பார்த்துக்கிட்டே தானே இருந்தேன். அது கேட்குறதோட இல்லை, கேட்டவங்க செஞ்சிட்டா தான் அது கிடைக்கும். அது ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லும்போது கேட்டுட்டு சந்தோஷப்பட்ட உடனே வர்றதில்லை. இவன் கேட்காமலேயே செய்து காட்டினதுனால தானே அவரை தூண்டுனான் பேச. கர்த்தரை தூண்டுனான் இல்லையா பேசுறதுக்கு. யார் இவனா போய் நீங்கள் நான் இதை செய்ய போகிறேன், நீங்கள் என்னை குறித்து நல்ல வார்த்தை நீங்கள் சொல்லணும், சரியா அப்படின்னா போய் செஞ்சான்? அப்படியா செஞ்சான்? நான் இப்போ நம்ம பிள்ளைங்க அப்படி தான், நான் பாஸ் பண்ணுவேன், எனக்கு சைக்கிள் வாங்கி தரணும், சரியா அப்படிமா. கேட்டுட்டு அவன் செய்கிறான். இங்கே எங்கே கேட்டுட்டு செய்தான்? அப்போது வாட்ச் பண்ணுகிற தேவன் ஒரு கர்த்தர் வாட்ச் பண்ணா என்ன, வாட்ச் பண்ணாட்டினா என்ன, இதுதான் நீதி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அவன் தாழ்மையில் செஞ்சுட்டு போனான் பாருங்கள். அதை பார்க்குற தெய்வம் வெளிப்படையாய் வெட்ட வெளியாய் பேசுகிறார், வெட்ட வெளியாய் பேசுகிறார். எனவே பாடங்களை கற்றுக்கொண்டு செயல்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், செயல்படுத்துவோம். அவரே நமக்கு பலன், கிரேட் ரிவார்ட். அப்போது நீ எதையும் ரிவார்ட் பார்க்காம நீ அதை செய்தபடினாலே, அவர் பேசுகிற வார்த்தைகள் லேசான வார்த்தை பேசலை. நான் உனக்கு பலனாக இருப்பேன்ப்பா, பரவாயில்லப்பா, போப்பா அப்படின்னு பேசலை. நான் உனக்கு கிரேட், அப்பன்னா உன்னை நான் கொண்டு போகணுங்கிற இடத்துக்கு நான் இனி கொண்டு போயிடுவேன். நான் பார்த்துட்டேன், நான் கவனிச்சிட்டேன், கைமாறு கருதாமல் நீ கொடுத்ததை நான் பார்த்தேன். மக்கள் கொடுக்குற காரியத்தினால நீ பெரிய ஆளாகணுன்ட்டு நீ என்றைக்கும் விரும்பலை, அதையும் நான் பார்த்தேன். ஒருவேளை நீ அந்த உலக மாயையில் மயங்கி நீ ஒரு பெரிய ஆள் ஆகிட்டேன்னு ஒரு திருப்தியோடு நீ உட்கார்ந்துட்டு இருந்தீன்னா, என்னை விட்டு நீ தூரமாக போகிறதுக்கே உனக்கு நிறைய வழிவாசல்கள் திறக்கும். அப்படியும் நடக்குது இல்லையா? நடக்குது இல்லையா? களஞ்சியங்களை பெருசாக்கி நான் வாழ்நாள்லாம் வாழ்வேன்னு ஒருத்தன் சொன்னானே, அப்போது களஞ்சியங்களில் தானியத்தை கொடுக்குற தேவனை மறந்துட்டான், அவன் தேடலை. மனுஷர்களுக்கு அது ஒரு பெரிய சோதனையாக மாறிடும். ஐஸ்வர்யம் மிகுதியானால் அதன் மேல் என்ன வைக்கக்கூடாது? மனசை வைக்காத, சிந்தை வைக்காத அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அது உன்னைய மயக்கும். கர்த்தருடைய மகிமைக்கு முன்பாக இந்த உலக ஐஸ்வர்யம் ஒன்றும் இல்லை. உன் பார்வையில் அது பெருசாக தோணலாம், 4 பேர் உன்னைய புகழலாம்.
ஞானமாய் செய்தாயின்னு சொல்லலாம், எனக்கு இருக்கிறது பார் அப்படின்னு சொல்லலாம். நீ 4 பேர் புகழ்ந்தோடனே உனக்கு ஒரு உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் வர்றது உண்மைதான். அதல்லன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். You know that you were with the kings, but you are going to be with the King of Kings. King of King விட்டுட்டு கிங்ஸ்லேயே மகிழ்ந்த பெரியாள் ஆயிட்டா. நீ எத்தனையோ பேருடைய வாழ்க்கை அப்படி முடிஞ்சிருக்குது. எனக்கு ஒரு சிலர் தெரியும். இந்த உலக மேன்மைகள், உலக அதிகாரிகள், உலக காரியங்களையே இருந்து கடைசியில் என்ன ஆகிடுதுனாக்க அவன் ஆராதனைக்கே வர மாட்டான். அதுபோல் இமானுவேல் 10 கோடி ப்ராஜெக்டில் இப்போ என்ன வச்சுருக்காரு, கை வச்சுட்டு பெரிய ஆள் ஆகிட்டார். 10 கோடியில் கையெழுத்து போட்டார்னா, ரோடு போட்டார்னா இவருக்கு அடுத்து டக்கு டக்கு டக்குன்னு என்ன வருது, பூமியிலேருந்து பங்களா முளைச்சிருது, நிறைய காரியங்கள் இருக்கும். அப்போது இட்ஸ் ஓகே, பட் வி ஹேவ் டு ப்ரையாரிட்டைஸ். நமக்கு தெரியணும் யார் நமக்கு நண்பர்கள், என்ன எதுக்காக ஏது எல்லாம் கம்ப்ளீட்டாக நமக்கு தெரியும். கடைசியில் சண்டே வந்து கூப்பிட்டுட்டு அங்கே வா, இந்த ஹோட்டல் போகலாம், இந்த ஹோட்டலாம், அந்த டீல் பார்ப்போம், இந்த டீல் பார்ப்போம்னு போகணும். நீ கடைசியில் நீ ஆராதனையில் இருக்க வேண்டிய ஒரு ஆள் எங்கே இருக்குது இப்போ? ஸோ பி கேர்ஃபுல். நமக்கு நிறைய பேர் அப்படி நம்ம மாட்டோம். அப்படி மாற்றவர்களாக இருந்தால், சொத்து சுகங்களோட கூட இருந்தால் அது நமக்கு ஜீவன் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவைகள் இருக்க வேண்டிய இடத்துல அப்படி ஒதுக்கி தள்ளிட்டு கிரேட்டர் க்ளோரிக்கு போகணும். கிரேட்டு தான் நீ கிரேட்டு தான், இல்லைன்னு சொல்ல வேணா, நான் எழுதியே விட்டு ஒட்டித்தாரேன், உன் முதுகுலே ஒட்டிக்கோ, எங்கே வேணால் வச்சுக்கோ, யூ ஆர் கிரேட். பட் திஸ் கிரேட் வில் நாட் கம் அலாங் வித் யூ. யூ மஸ்ட் நோ த ஒன், யூ மஸ்ட் வாக் வித் த ஒன் ஹூ இஸ் கிரேட்டர் தேன் ஆல் தீஸ் திங்ஸ். இவை எல்லாவற்றை பார்க்கலாம் கிரேட்டர்னு ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை நீ அறியணும். அவர்கிட்டருந்து மகிமையை வாங்கணும்னா அவர் பார்க்குறார். கைமாறு கருதாமல், எதையும் பார்க்காமல் இவன் க்ளீனாக செஞ்சுட்டு வந்து, ஒருவேளை இவன் ஆஸ்திகளை சம்பாதிக்கணும்னு நினச்சி யுத்தத்தில் ஜெயிச்சுட்டு வந்த காரியங்களை வச்சுட்டு இவன் ஒருவேளை அன்னைக்கு இருக்கிற ஆட்களில் இவன் பெரிய ஆளாக இருக்கலாம். பட் அவனுடைய சரித்திரம் அதோடு முடிஞ்சு போயிருக்கும், அவனுடைய ஆஸ்திகளும் அதோடு முடிஞ்சு போயிருக்கும். அவன் சீமான் அப்படின்னு ஆண்டவரால் ஒரு பெயர் பெறாமல் போயிருப்பான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஐ எம் யுவர் ரிவார்ட்ன்ட்டார். இன்றைக்கி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம் என்னென்னா 2 காரியங்கள். அவரே நமக்கு கேடகமாக இருக்கார். அவரே நம்மை தப்பு வைக்கிறார். தூதர்களை வச்சே தப்பு வைக்கிறது வேறு விஷயம். அது அவரே நான் இருக்கிறேன், ஒன்றும் உன்னை அணுகாதுன்னு சொன்னார். 2வது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பயங்கரமான ரிவார்டு நான் உனக்குன்ட்டார். ஒரு மனுஷனுக்கு கர்த்தரே ரிவார்டாக மாறிட்டார்னா அவனை போல் பூமியில் பணக்காரன் எவனும் இருக்க மாட்டான். அவன் பணத்தை பெருசாக எடுக்க வேண்டாம், நிலம் சத்து சுகத்தை எடுக்க வேண்டாம், பட் கர்த்தரை நம்ம பெருசாக எடுக்கணும். இல்லையா? கர்த்தரை பெருசாக எடுக்க வேண்டி இருக்குது. சண்டை போட்டு வந்த பொருள்கள் உனக்கு பலனா இல்லை நான் உனக்கு பலனான்னு கேட்டார்னா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லணும்? வாயிலேருந்து வரமாட்டேங்குது. நீ சம்பாதிச்சு நீ சேர்த்த சொத்து சுகங்கள் பெருசா இல்லை நான் பெருசான்னு கேட்டார்னா என்ன சொல்லுவீங்க? நம்ம உள்ள என்ன சொல்லணும்? இப்போ அதுலேயே நிற்கணும். நம்ம உள்ள என்ன சொல்லுதோ விசுவாசத்தில் வாழ்நாளெல்லாம் அதில் நிற்கணும். ஏன்னா நம்ம சேர்த்து வச்சு எல்லாம் பண்ணும் அவர் பக்கத்திலே வராது. இன்னைக்கு நல்லா பெரிய ஆளாக தெரியலாம், ஆனால் அவர் பார்வையில் நம்ம பெரிய ஆட்கள் கிடையாது. எனவே ரூத்து 2:12 வாசிக்கும்போது, உன் செய்கைக்கு தக்க கட்டளையிடுவாராக, இங்கே ஒரு பலனுக்கு பெயர் என்ன? நிறைவான பலன். அங்கே பலனுக்கு பேர் மகா பெரிய பலன். என்ன? அப்போ நிறைவான ஒரு பலன்லையும் நிறைவு நமக்கு வேணும் இல்லை? ரிவார்டில் நிறைய ரிவார்டு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப சிலர்லாம் ஸ்போர்ட்ஸில் பல ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டு அந்த கப்பெல்லாம் வாங்கிட்டு வர்றது 1-2 ஒரு பெரிய கட்டப்பையில் கப்பு கொண்டு வருவாங்க எங்கே வீட்டுக்கு. இது ஓடினதுக்கு, இது குதித்ததுக்கு, இது ஸ்கிப்பிங்க்கு, அது நீந்தினதுக்கு, இது சைக்கிளிங்க்குன்னு ஏகப்பட்ட ஈவெண்ட்டில் கலந்துக்குவாங்க.
எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு செகண்ட் வாங்கி பெரிய கப்புலேருந்து குட்டி கப்பு வரைக்கும் கட்டப்பையில் போட்டு கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை வரும். அதை வீட்டில் ஷோகேஸில் வச்சு, அப்போ அது உள்ளம் எப்படி இருக்குது? அழிந்து போகிற அந்த ஒரு பலன் நிறைவு கொடுக்குமானால், இங்கே ஒரு அம்மாவுக்கு கர்த்தர் நிறைவான பலன் தருகிறார். இன்னைக்கு இந்த நிறைவான பலன் நிரந்தர பெயர். நிரந்தர பெயர். அழிந்து போகிற பொண்ணுன்னு போட்டிருக்கு. அழிந்து போகிற ஓட்டப்பந்தயத்தில் பெறக்கூடிய பரிசுகள்னு போட்டிருக்குது. ஆனால் அழியாத விசுவாசம்னு ஒன்று இருக்குது, அழியாத நித்திய ராஜ்யம்னு ஒன்று இருக்குது. அப்போ அழிந்து போகிற பொண்ணுன்னு போட்டிருக்கு, அழிந்து போகிற உலக பொருள்கள்னு போட்டிருக்கு, அனித்தியமான உலக பொருள்கள் போட்டிருக்கு. அப்போ அனித்தியமான உலக பொருள் ஒன்று, அழிந்து போகிற பொண்ணுன்னு போட்டிருக்குது. ஆனால் அழியாத விசுவாசம்னு ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் அழியாத நித்திய ஜீவன், நித்திய ராஜ்யம்னு போட்டிருக்குது. அப்போது இதில் எது நமக்கு ரொம்ப திருப்தி கிடைக்கும்னா, நிறைவான பலன் கேட்டால் அழியாது தான் நமக்கு நிறைவான பலன். அதை நம்பி தானே நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிறோம். கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணவர் உண்மை உள்ள தெய்வம். அப்போது உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு காட்டலை. இந்த வசனம் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான், இல்லைன்ட்டுல. அப்போ ஏதோ ஒரு காரியத்தை செய்ததுனால ஒரு நிறைவான பலன் கிடைச்சிது. ஒரு பலன், ரிவார்டு வேணும்னா எதையாவது ஒரு காரியம் செய்யணுன்ட்டு தானே நம்ம ஆரம்பித்தோம். படிக்கணும், மார்க் வாங்குகிறோம். அதுபோல் ஒரு காரியம் ஆபிரகாம் என்ன செய்தான்? விசுவாசித்து இந்த உலக காரியங்களை விட்டு அவன் தப்பு பண்ணிடுவானோன்ட்டு கர்த்தர் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்து தப்பு வச்சுட்டார். அவனை எவ்வளோ பெரிய பரிசுத்தவான்களாக இருந்தாலும் ஒரு ஸ்டேஜில் டக்குன்னு தப்பு பண்ணுறக்கூடிய, தப்பு நின்றுட்டு தப்பு பண்ணக்கூடிய ஒரு காரியம் நடக்கும். அதோடு நின்றுவாங்க. அதுக்கப்புறம் மேலே அவங்களுக்கு தெரியாது. ஸ்தோத்திரம். ஆபிரகாம் எத்தனை தப்பு பண்ணியிருக்காரு தெரியுங்களா? அந்த இஸ்மவேல் வந்ததே ஒரு அதோடு நின்றுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வழி விலகி, அப்போது கர்த்தர் கரெக்ட் பண்ண வேண்டிய நிலைமை வந்துச்சு. எனக்கு முன்பாக நீ உத்தமனாக இருந்து நீ நடந்து கொள்ளுன்னு சொல்ல. ஏன்னா பரிசுத்தவான்கள் சில நேரங்களில் ஸ்டக்காகி நிற்கிறாங்க. அப்படி வாய்ப்புகள் வரும். நல்லா ஓடுனீங்களே, ஏன் இப்போ என்னாச்சு உங்களுக்குன்னு கலாத்திய சபைக்கு பார்த்து பவுல் கேட்குறாரு. ஒழுங்காக தானப்பா ஓடுனீங்க, ஏன்னா புத்தி இல்லாமல் போனீங்களேன்னு கேட்குற, புத்தி கட்ட பயல்களான்னு திட்டுறாரு. ஏன்னா உங்களை மயக்கினவன் யாருன்னு கேட்குறாரு. ஏன்னா நல்லா ஓடுனீங்களே, ஏன் ரூட்டு மாற்றி இப்போ ஸ்டக்காகி போய் நிற்கிது, ஏன் பின்வாங்கி போனீங்க, ஏன் கர்த்தரை விட்டுட்டீங்க அப்படியெல்லாம் பவுல் திட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. ஏன்னா பரிசுத்தவான்களுக்கு சில நேரங்களில் போயிட்டு, விசுவாசிகள் பரிசுத்தவான் எல்லாருமே பரிசுத்தவான்களாக இருக்கிறதுனால எங்கே போய் சில நேரங்களில் நம்ம மைண்டு கெட்டு போய் இதுதான் நினச்சிட்டு தப்பான ரூட்டில் போய் அங்கே நின்றுவோம், ஸ்ட்ரக் ஆயிரும். கடைசியில் டெஸ்டினி போயிடும். டெஸ்டினா சேரக்கூடிய இடம், சேரக்கூடிய இடத்துக்கு போகிறதுக்கு கண்கள் மங்கி போயிடும். ஐஸ்வர்யத்தின் மயக்கம் மங்க வைக்கும். உலக மேன்மைகள், உலக பெருமை, கிரேட்டு, அதெல்லாம் என்ன பண்ணும்? ஐஸ்வர்யத்தின் மயக்கம், பெருமை, மேன்மை எல்லாத்தையும் மயக்க பரிசுத்தவான்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஸ்டக்காகி போய் நிற்கிறாங்க. தேமா உள்ள பிரபஞ்சத்தை விட்டு பிரபஞ்சத்துக்கு மேலே ஆசை வச்சு என்னை விட்டு ஓடி போனான்னு. லோத்து சோதம் ஆசை வச்சு ஆபிரகாம் விட்டு. அப்போ லோத்து நீதிமான். இப்போ நீதிமான் என்ன பண்ணிட்டான்? வழி விலகி போயிட்டான். அப்போது நமக்கு அது நடக்கலாம். அது நடக்காத படிக்காம நம்ம மேலே கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய தெய்வம். ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு இடத்துல போய் சொருகி மாட்டி, மணலில் போய் சொருகி மாட்டி முழிச்சு உட்காந்துட்டு வெளியில் வர முடியாமல் உட்காந்துருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தட்டி கொண்டு வர்றாரு மறுபடியும். இல்லை, நீ மாட்டின, நீ நான் உனக்கு ஆலோசனை சொல்லுகிறவர் என்று சொன்னார். உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ என்ன வழியில் நடக்கணுங்கிறத நான் தான் உனக்கு காட்டணும்னு. நீ இல்லைன்னா கண் சொருகி போன குருடனாக இருப்பான்னு போட்டிருக்குது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற கழுவப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாக இருக்கிறான். நித்திய ஜீவன் அடைபட்டு போகிறது. நான் எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு போகக்கூடாத பாதையில் போய் ஸ்டக்காகி போய் நித்திய ஜீவன் அடைபட்டவர்களும் இருக்கிறாங்க. ஊழியத்தை இழந்தவர்கள் இருக்கிறாங்க, கிருபை இழந்தவர்கள் இருக்கிறாங்க, அழைப்பை இழந்தவங்க இருக்கிறாங்க. உண்டு. நாம் இழக்காம மேலே கொண்டு போகணும், மேலே வரணும், உஷாராக இருந்து மேலே வரணும். அவர் சொல்லும்போது அவர் சத்தம் நம்ம காதில் கேட்கணும்.
அவர் நம்மளுக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துறேன்னு சொல்றார். நடத்த விடணும். நான் இப்படி தான் போய் இதுதான் எனக்கு நல்லா தெரியுதுன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது. இசக்காறு போல நாடு நல்லதுன்னு சொல்லி அங்கே கழுதை படுத்து கிடந்ததான். அதுபோல் இல்லாதபடிக்கு நம்ம இல்லை ஆண்டவரே, நான் எங்கே போய் சொறி எங்கேயா மாட்டி முழிப்பேன் போல இருக்குது, நீங்கள் என்னை நடத்துங்க. இவன் அந்த ஒரு சூழ்நிலை அவனுக்கு வந்ததாங்க. நீ பெரிய ஆள் ஆகிட்ட, அதை விட கிரேட்டர் க்ளோரிக்கு நான் உன்னை அழைக்கிறேன், இது இல்லை, இதை விட்டுட்டு வா, நீ எவ்வளவுதான் இங்கே காரியத்தை சாதிச்சாலும் இதை விட்டுட்டு வா. இவைகளுக்கு பின்புன்னா கரெக்டாக ஒரு டைமுக்காக அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாருன்னு அர்த்தம். எனக்கு இது சொல்கிறதுக்கு இனிமையாக இருக்குது. கர்த்தர் நல்லவர். அப்போது இந்த சோதனைகளில் நீங்கள் நீங்களும் நானும் ரொம்ப உஷாராக இருக்கணும். இன்றைக்கி ஏன் கேட்க வைக்கிறார் கர்த்தர் நம்மளை? ஏதோ ஒரு இடத்துல போய் சொருகிடாத, நீ போகிற உனக்கே தெரியாது நீ எந்த பாதையில் போகிறேன்னு, கொஞ்சம் அப்படி இப்படின்னு வந்தோன்னா கண் இங்கே வந்துருச்சுன்னா பிரச்சனை உனக்கு. என்னே பாருனார், ஃபோக்கஸ் இஸ் ஆன் மீ ஷுட் பி. நீ எந்த வந்தது போனது, கிடைச்சது கிடைக்காது போனது எதையும் பார்க்காத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தட் இஸ் கிரேட் தான். பட் கிரேட்டர் இஸ் ஒன்று உண்டு. அது என்னுடைய ஆவிக்குரிய விஷயங்களை வரும்போது கிரேட்டர், இது கிரேட்டாக இருந்தால் ஆவிக்குரியது கிரேட்டர். ஆமென், ஆமென். ஆவிக்குரிய காரியங்களை தொடாமல் கர்த்தர் போப்பார், அதுதான் மெயினே. மற்றதெல்லாம் அது தருவார் இது தருவார்லாம், அது தருவார் இது தருவார்னு ஓட்டுறது எவ்வளவு பெரிய பாவம்னு தெரியுமா? இட்ஸ் அ சின், பெரிய பாவம். நம்ம ஜனங்கள் அப்படி நடத்தக்கூடாது. அது தருவார் இது தருவார். இது தர்றதெல்லாம் கிரேட்டாக இருந்தாலும் கிரேட்டர்னு ஒன்று இருக்குது. ஆபிரகாமுக்கு நம்ம அப்பாவுக்கு அது சொல்லி கொடுத்துருக்குறாரு. இதை சொல்லி கொடுக்காம சர்ச்சுக்கு நான் என்னத்தை சொல்லி கொடுக்க? இல்லைங்க, சத்தியம் இதுதான் கரெக்ட், இதை விட்டுறக்கூடாது. அப்போது கர்த்தரே நமக்கு அப்போ என்ன நிறைவான உன் செய்கைக்கு தக்க பலன். என்ன செஞ்சிருக்கிற, நீ ஏதோ செஞ்சிருக்கிற, என்ன செஞ்சிருக்கிறன்னா கிரேட் அல்ல. ஐ see a greater God with you. சூழ்நிலைகள் அப்படி இல்லை. மாமியாரை பார்த்தா கிரேட்டர் காடை பார்க்க முடியுது. என்ன விளங்கலையோ? மாமியார்னு உங்கள் மாமியார் கண்ணுக்கு வந்துட்டாங்களோ? மாமியாரை பார்த்தா இந்த அம்மாவுக்கு இதுவே விதவையாக இருக்குது, இது பிள்ளைங்க 2 பேர் கொடுத்தாங்க நமக்கு, அவங்க செத்தே போயிட்டானுங்க. ஒருத்தன் சிக்கு, ஒருத்தன் சிறங்கு, இன்னொருத்தன் குரங்கு, எல்லாம் போயிட்டானுங்க. நானும் விதவை, மாமியாரும் விதவை, என்னத்தை கிரேட்டாக பார்க்க? இங்கே கிரேட்டே இல்லையே, அப்புறம் என்ன கிரேட்டர்? மாமனார் இறந்துட்டாரு, அப்புறம் புருஷன்மார்கள் இறந்துட்டாங்க. இந்த அம்மா விதவை, சீனியர் விதவை, நாங்கள் ஜூனியர் விதவை. ஊர் உலகம் என்ன சொல்லுதியா? பார்த்து என்ன சொல்லுதியா? பார் இதெல்லாம். அப்போ கிரேட்டே கிடையாது. ஆபிரகாமுக்காவது 4 பேர் பாராட்டி இருப்பான். சண்டை போட்டு நல்லா ஜெயிச்சிட்டேயா, சூப்பர் தைரியம் ஐயா உனக்கு, அப்படின்லாம் 4 பேர் பாரு. இங்கே என்னத்தை பாராட்டுறதுக்கு? ஒன்றுமே காணோம். கிரேட்டே கிடையாது. அப்புறம் என்ன கிரேட்டர் க்ளோரி? அந்த அம்மா இந்த உலக கிரேட்டே பார்க்கல. கிரேட்டும் கிரேட்டரும் ஒன்று தான். போ, எனக்கு கர்த்தர் தான்ட்டுருச்சு. கிரேட்டும் நீங்க தான், கிரேட்டரும் நீங்க தான் அப்படின்னு. அம்மா நான் உங்களை பார்க்கலம்மா, உங்கள் தேவனை பார்த்துட்டேன். ஐ saw the greater God. Now he that is in me is greater than the one who is in the world. உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலும், அப்போ உலகத்தில் இருக்கிறவைகளை பார்க்கலும், பார்த்தீங்களா மேட்ரு அங்கே தான் வருது. உலகத்திலே நமக்கு எத்தனை மேன்மைகள் இருந்தாலும் அவைகளை பார்க்கலும் பெரியவர் இருக்கிறார். யோனாவை பார்க்கலும், சாலமோனை பார்க்கலும் பெரியவர். கூப்பிடுறார், அங்க கூப்பிடுறார் நம்மள. நல்லா புரியுது இன்னைக்கு இந்த சத்தியம், இந்த வசனத்திலிருந்து. அங்க அழைக்கிறார், அதுக்கு அழைக்கிறார். நோ, நாட் ஹியர். யூ மே பி கிரேட், பட் தெர் இஸ் a greater glory. விட்டுறாதீங்க. நடுவில் போய் சொருகி மாட்டி லக்கை நோக்கி ஓடுகிறேன் நான். அவனுக்கு இருக்காத இல்லாத படிப்பா, அவனுக்கு இல்லாத செல்வாக்கா, சொத்தா? பவுலுக்கு எல்லாம் நஷ்டமும் என்று குப்பையும் என்று லக்கை நோக்கி ஓடுகிறேன்னா எங்கேயாவது சொருகி மாட்டி கெட்டு போயிடக்கூடாது. நான் என்னத்தை எதுக்காக நோக்கி ஓடுறேனோ
அதை தொடர்கிறேன்னுட்டான். கிரேட்டர் க்ளோரிக்கு நான் தொடர்கிறேன் அப்படின்னா. ஆகவே சரியான பாடங்கள். அதனால தான் இந்த அம்மாவுக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சி கிரேட்டரும் கர்த்தர் தான், கிரேட்டரும் கர்த்தர் தான். மாமி கொஞ்சம் விலகு அப்படின்ட்டு இந்த அம்மா ஃபார்வேர்டில் போயிடுச்சு. மாமி பேர் ஒன்றும் வரலைங்க. ஆனால் இந்த அம்மா பேர் உன் செய்கைக்கு தக்க பலன். அது என்ன பலன்னா நிறைவான பலன். அவர் கீழே நீ அடைக்கலமாய் நீ வந்திருக்கிற, உன் செய்கை பயங்கரமான செய்கை. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லணும், உன் செய்கைகள் உன் கிரியைகள் பயங்கரமாக இருக்குது, நீ விசுவாசித்து வந்ததை நான் பார்க்கத்தானே செய்தேன், கிரேட்டரும் நான் தான் கிரேட்டரும் நான் தான் சொல்லி நீ அடைக்கலமாய் நீ வந்ததுனால உனக்கு பலன் தராமல் இருப்பேனான்னு கேட்குறார் ஆண்டவர். என்ன அழகான வார்த்தைகளை நம்ம காலையில் தியானிக்கிறோம். இனி ஒரே ஒரு வசனம், ரோமர் 6வது அதிகாரம் 21, 22, 23. இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாய் தோன்றுகிற காரியங்கள்னாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? பார்த்தீங்களா, அங்க ஒரு பலன் இல்லாத ஒரு சூழ்நிலை. பவுல் எழுதுகிறார், ஒரு காரியம் செஞ்சீங்க, இப்போ உங்களுக்கு இப்பொழுது வெட்கமாய் தோன்றுகிற காரியங்கள். அப்ப அன்னைக்கு எனக்கு வெட்கமா தோணலை, இப்போ கரெக்டாக வெட்கமா தோணணும். அன்னைக்கு குடும்பமாக அசிங்கமான ஃபில்ம் டிவிலையோ தியேட்டர்லையோ குடும்பமாக போய் பார்த்தோம், வெட்கமாக தோணலை. தப்பாக எடுக்காதீங்க நான் என்ன சொல்கிறேன்ட்டு. கிறிஸ்தவர்கள் செய்கிற சில பைபிளுக்கு விரோதமாக வாழ்கிற வாழ்க்கை அநேகரை நரகத்துக்கு அனுப்புது. வழிகாட்டியாக இருக்க வேண்டிய நாம் நம்ம மாமியை பார்க்கல, தேவனை பார்த்துச்சு. இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாய் தோன்றுகிற காரியங்கள்னால அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சது? ஒன்றும் கிடைக்கல, அவைகளின் முடிவு மரணம்தான். அப்புறம் இப்பொழுது நீங்கள் பாவத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதுனாலே பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய. இதுதான் மகா பெரிய பலன். பரிசுத்தமாக்குதல் பலன் என்றா நித்திய ஜீவன் மகா பெரிய பலன். சூப்பரா இல்லை? அப்போ ஆபிரகாமுக்கு மகா பெரிய பலன், இந்த அம்மாவுக்கு நிறைவான பலன். இங்கே நமக்கு கிடைக்கிறது இந்த உலகத்தில் பரிசுத்தமாகுதல் பலன். பரிசுத்தமானவர்களுக்கு நித்திய ஜீவன் மகா பெரிய பலன். அதுக்கு அடுத்த வசனம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். 22 கொடுத்துட்டு வாசித்துட்டு ஜெபம் பண்ணி 22 கொடுங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினாலே பரிசுத்தமாகுதல். அப்போ ஒரு சிலருக்கு ஒரு சில மக்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்தமாகுதல் பலன். அப்போ எப்போ பலன் கிடைக்கும்? இதுல இருந்து நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனாத்தான் பலன் கிடைக்கும். அது நாம் செய்ய வேண்டிய கிரியை. உன் கிரியைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு தருவாராக. என்ன கிரியை செய்யணும்? இன்னைக்கு சுத்தமா பாவம் இல்லாதபடிக்கு தேவனுக்கு அடிமையா இருந்து, அடிமைனா அடிமைங்கிற வார்த்தை நல்ல சொல்லு கிடையாது. அடிமைன்னா எஜமான்ட்டு ஒன்று, எஜமான் ஏதாவது கொடுத்தா தான் சாப்பிட முடியுங்கிற நிலைமை அடிமைன்னா. அதை கற்றுக்கொள்ளலாம். ஆண்டவருக்கு நம்ம அடிமை ஆயிட்டோம்னா அவர் நமக்கு பிச்சையா போடுவார். அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் அடிமை, அவருடைய நீதிக்கு அடிமை, அவருடைய அன்புக்கு அடிமை, அவருடைய வழிநடத்தலுக்கு அடிமை, அவருடைய சித்தத்துக்கு அடிமை, எல்லாத்துக்கும் அவருக்கு அடிமையா இருக்கும்போது நமக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன? இன்னைக்கு நமக்கு கிடைக்கக்கூடியது பலன் பரிசுத்தம். ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்தம் இல்லைன்னா கொரலரி ஆப்போசிட்டா போட்டு பாருங்க, அவன் தேவனுக்கு அடிமையா இல்லைன்னு அர்த்தம். அப்போ தேவனுக்கு அடிமையா இல்லை, அவன் இன்னும் பாவத்தில் இருக்கான்னு அர்த்தம். கரெக்டா இப்படின்னா இப்படி, ஏ டு பின்னா பி டு ஏ. ஒரு மனுஷன் பாவத்திலேருந்து விடுதலை ஆயிட்டான், அவன் தேவனுக்கு அடிமையாக இருக்கும்போது தான் பாவத்திலேருந்து விடுதலை ஆகிறான். அப்போ அவனுக்கு ரிவார்டு ஒன்று கிடைக்கிது. இன்னைக்கு இந்த பரிசுத்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இன்னைக்கு எனக்கு கிடைச்ச ஒரு பரிசு என்னடான்னு கேட்டால் பரிசுத்தம். இந்த பரிசுத்தமே எனக்கு ஒரு மகாபெரிய இன்பமாக இருக்கும். அசுத்தமான வாழ்க்கைக்கு பதிலாக பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் பொழுது என் மனசில் நிம்மதி, சமாதானம், தூய்மை, கர்த்தரோடு பேசலாம், ஜெபம் கேட்கப்படுகிறது, எல்லாம் கரெக்டாக இருக்குது. இது இன்னைக்கு இவ்வளவு பெரிய ரிவார்டை, எனக்கு இவ்வளவு சந்தோஷமான நித்திய ஜீவன் எனக்கு எப்படி கிடைக்கும்? மகா பெரிய பலனாக இருக்கும்.
ஒரு மனுஷன் அப்படி இல்லைன்னா, இன்னைக்கு அவனுக்கு அந்த பரிசுத்தம் இல்லைன்னா, அடுத்த பேக் அடிக்கும்போது என்னன்னா அவன் தேவனுக்கு அடிமையாக இல்லை. அப்போ அவனுக்குள்ள பாவம் இருக்குதுன்னு அர்த்தம். பாவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இன்னைக்கு பலன் இல்லை, பரிசுத்தம் இல்லை. பரிசுத்தம் இல்லாதவனுக்கு நித்திய ஜீவன் எப்படி இருக்கும்? கர்த்தாவே ஸ்தோத்திரம். கரெக்டு தானே? ஆகவே எந்திரிச்சு ஜெபம் பண்ணி ரொம்ப சீரியஸாக எடுப்போம் இந்த பாடங்களை. லைட்டாக எடுக்க வேண்டாம். நானும் வந்தேன் கோயிலுக்கு, ஒரு நல்ல வார்த்தையை கேட்டோன்னு போகக்கூடாது. ரொம்ப சீரியஸாக அதை எடுக்கணும். எடுப்பீங்களா? சீரியஸாக தியானம் பண்ணுவோம். அடிமைகள், தேவனுக்கு அடிமைகளாக மாறுவோம். ஆமேன். அப்படி தான் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது தவறுகள் வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டு, எந்த பெருமைகளாக இருந்தாலும் அல்லேலூயா, இந்த உலகத்தின் மென்மைகளை கர்த்தர் பார்த்தார். இதற்கு பிறகுன்னு ஸ்தோத்திரம். இவன் இங்கே போய் மாட்டி முழிச்சிருவானோன்ட்டு தட்டிட்டாரு. கிரேட் அல்லடா, கிரேட்டர். சூப்பரான பாடம். அல்லேலூயா, மறக்கவே மாட்டீங்க நீங்கள். கிரேட் அல்ல, கிரேட்டர். நான் செஞ்சேன்னு தொங்குந்தோட்டன் போய் மாறி தொங்கிடாது. எங்கேயாவது அங்கே வந்து சேரணும். அப்போ ரூத் அம்மாவை பார்க்கும்போது ஒரு செய்கை செய்தாங்க, அதுக்கான நிறைவான பலன். ஆனால் அந்த விசுவாசிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மாமியை பார்த்தா சாபத்தின் சின்னம். அப்புறம் இந்த அம்மாவே ஒரு சாபத்தின் சின்னமாக மாறி போச்சு. ஊர் உலகம் சபிக்கிறாங்க. ஆனாலும் கிரேட் அண்ட் கிரேட்டர் யெகோவான்னு கண்டுபிடிச்சிச்சு. மாமி கொஞ்சம் விலகுறீங்களா? நீங்கள் விலகலைன்னா நான் முன்னாடி போயிடுவேன். பேசாமல் மரியாதையாக நீங்கள் காப்பாற்றிக்கணுன்னா என்னோட கூட வாங்குங்கிற அளவு. நான் கூட்டு வரவா இல்லை நீ என்னை கூட்டு போவா? மாமி மருமகளை கூட்டு போகிறதா இல்லை மருமக மாமியை கஷ்டப்பட்டு சுமந்து எப்படியா கரை சேர்க்கிறதா? அப்போ அந்த மாமி சொன்னிருச்சு, வராதேன்றுச்சு. மாமி சொல்லுது, வராதே என் பின்னாலன்னு. ஏம்மா என்னம்மா பேசுகிற நீ? அதான் சோகால்டு கிறிஸ்டியன்ஸு படுத்துகிற அநியாயத்தினால நிறைய பேர் வெளியில் போயிடுறாங்க. பார்த்தீங்களா? இப்போ ஒரு உதாரணம் சொன்னேன் பார்த்தீங்களா? பைபிளை தூக்கி கொடுத்துட்டு போயிட்டார் அவருன்னு. இது மாதிரி எத்தனை பேர் போனாங்களோ. ஆனால் ஒரு சிலர் வாங்கின பைபிளை மனசுக்குள்ளே கொண்டு போய் தாண்டி போயிட்டாங்க. நீ வாழ்ந்தான்னா வாழாட்டினா, நீ எந்த ஊராக இருந்தான்னா, எந்த ஜாதியாக இருந்தான்னா, உன் குப்பையை கொண்டு வந்து சர்வ வல்லவரை மறைக்கிறதுக்கு நான் விடமாட்டேன்ட்டு விலகுன்னு அப்படி ஒரு சிலர் போயிருக்கிறாங்க. பயங்கர கிரேட்டர் க்ளோரிக்கு போயிருக்காங்க. எல்லாரும் போவாங்கன்னு இல்லையே. அப்போ நம்முடைய சாட்சியின் வாழ்க்கை பயங்கரமாக முக்கியம் இல்லை? என் வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கை ரொம்ப மிக மிக முக்கியமாக கவனமாக கொண்டு போகணும். அவங்கவுங்க வாழ தவறுனதுனால, அது யாராக இருந்தால் என்ன, வாழ தவறுனதுனால வந்த வம்பு, அந்த தவறை நம்ம செய்யக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4 பேரை பயத்தோடு அக்கினியிலேருந்து இழுத்து ரட்சித்து பரலோகத்துக்கு வந்து சேர்க்கணும். அதுக்கு நம்ம இவனாக இருந்தால் தான் முடியும், அவனாக இருந்தால் தான் முடியும்னு கர்த்தர் யாரையும் சொல்ல. ஆனால் நம்ம பண்ணுற தவறுகள் அநேகருடைய வாழ்க்கையை பாதிக்கும். அதே நேரத்தில் நாம் செய்கிற நீதியான வாழ்க்கையும் அநேகரை பாதிக்கும். இது செய்தாலும் பாதிக்கும், அது செய்தாலும் பாதிக்கும். அன்பானவர்களே, நாம் தான் பிரிவினைகளை வச்சுருக்கோம் ஒழிய கர்த்தருக்கு முன்பாக அந்த பிரிவுகள் ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் நல்லவர். ஜெபிக்கலாமா? எவ்வளவு பாடங்களை கர்த்தர் குமிச்சு தள்ளிட்டாங்க. நான் உனக்கு கேடகம், நம்பர் 1. நான் தான் உனக்கு ப்ரொடெக்ஷன். பயப்படாத. அவன் நீ சண்டை போட்டு வந்திருக்கிற, நீதியாக தான் சண்டை போட்ட, ஒருத்தனும் மேலே வரமாட்டான். வந்தால் நான் பார்த்துக்கிறேன். ஐயப்பா, எவ்வளோ நிம்மதி! ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லிட்டா எவ்வளோ நிம்மதி! ஸ்தோத்திரம். 2வது நிம்மதி என்னன்னா, நீ எதையும் எதிர்பார்க்காம நீ செஞ்ச. எதையும் எதிர்பார்க்கல. கொர்நேலியு பயங்கர தான தர்மங்களை செஞ்சுட்டு போனான். எதையும் எதிர்பார்க்காம தூதன் இறங்கி வந்துட்டான். தேவன் இறக்கினார் தூதனை. ஜெபம் கேட்கப்பட்டதுன்னாரு. கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். செயல்படுத்துங்க, செயல்படுத்துங்க. கர்த்தரை நம்பி செயல்படுத்துங்க பிள்ளைகளே. கர்த்தரை இந்த ஆலயத்தில் கேட்குறதோடு விட்டுறாதீங்க. அவரை வாழ்க்கையில் அவரை நம்பி செயல்படுத்துங்க. நீங்கள் பாட்டுக்கு செயல்படுத்திட்டு வசனத்தின்படி போங்க. உங்களை பார்க்குற தேவன், பிரதிபலன் கொடுக்கிற தேவன்.
மகா பெரிய பலனாய் அவரே மாறிடுகிறார். நம்ம அப்பாவுக்கு அதை மாறினார்னா நம்ம பிள்ளைகள் நமக்கு அது மாற்ற அவர் இருக்க மாட்டாரா? கிறிஸ்து இயேசு மூலமாக நாம் அவருக்கு பிள்ளைகளாய் மாறினோம் அல்லவா? நல்லா ஜெபம் பண்ணுறீங்களா? ஜெபம் பண்ணுறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க. என்னென்ன பாடங்கள் கற்று தந்தாங்க. கிரேட் இல்லைடா நீ, ஏம்மா நீ கிரேட்டு கிடையாது, எப்பா நீ கிரேட்டு கிடையாதுப்பா, கிரேட்டர் க்ளோரி ஒன்று இருக்குது. ஹல்லேலூயா. கிரேட்டரும் அவர் தான் சொல்லி, எனக்கு கிரேட்டாக இருந்து தான் நான் அவரை தேடணும்னு ஒன்றும் இல்லை. கிரேட் ஆக்குனதுக்கு அப்புறம்தான், பெரியவன் ஆக்குனதுக்கு அப்புறம் தான் அவரை தேடணும்னு ஒன்றும் இல்லை. இவன் பெரியவன் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு ரூத்தம்மா, ஒன்றுமே சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவமானம்தான் மிச்சம். ஆனாலும் அந்த அவமானத்தை பார்க்காம என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை பெரியவனாக்குகிறார் கர்த்தர் அப்படின்ட்டு அப்படி போயிட்டாளே. அதனால் நிறைவான பலன். நல்ல பாடங்களை கற்றுத்தந்தீங்க ஆண்டவரே. அதுக்காக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கேட்டதை செயல்படுத்த எங்களுக்கு பலன் தாங்கப்பா. எங்கள் நிமித்தம் பைபிளை தூக்கி போட்டு போயிடக்கூடாது. ஜனங்கள் ஆசையாய் கொடு என்று சொல்லி நான் வேதத்தை வாசிக்கணும்னு எங்கள் நிமித்தம், எங்கள் சாட்சிகள் நிமித்தம் அவர்களுக்கு தேவராஜ்யத்துக்கு வரணுமே ஆண்டவரே, வரணுமே அப்பா, வரணுமே. கர்த்தர் உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். இன்னைக்கு வந்த உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து செயல்படுத்தி மகிமைப்படுவீராக. ஆபிரகாமின் தேவன் ஜீவனோடு இருக்கிறீர் ஐயா. எங்கள் தகப்பனுடைய தேவன் ஜீவனோடு இருக்கிறீர். எங்களையும் நீர் அப்படித்தானே பார்க்கிறீர் ஐயா. ஆபிரகாமை ஆசீர்வதித்து போல நாங்கள் வாழ்ந்து காட்டினால் நாங்களும் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவோமே. உம்முடைய நாமமை படட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்மாவே ஆமென். இன்னைக்கு கர்த்தர் பேசின சகல வார்த்தைகளையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.